முத்துவையும் சீதாவையும் பிரிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க அருணுக்கு சீதா சரியான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருமா, சும்மா வழ வழ கொழ கொழ நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரம் கிடையாது. முதல்ல பணத்தை வச்சுட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போ. இன்னொரு தடவை இந்த இடத்துக்கு வரவே வராத. வேலை கிளைன்னு கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வந்துட போற. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சீதாவோட மேனேஜர் பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்க அருண் உள்ள வராரு. உள்ள வந்த அருணை பார்த்ததும் இங்க சீதா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சீதா, என்ன நடந்தது? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க? எனக்கே உன் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு. என்னாச்சு சார்? என்ன சார், என் ஒய்ஃப் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்க மேனேஜரை பார்த்து கேட்க, இங்க பாருங்க சார், உங்க ஒய்ஃப் கிட்ட 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றதுக்காக பணத்தை கொடுத்தேன். ஆனா பணத்தை இந்த பொண்ணு திருடிட்டு கடைசியில ஏதோ ரவுடிங்க வந்தாங்க, திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு ஏதேதோ கதை அளந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க சார், உங்க ஒய்ஃப் சொல்றதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. ஒழுங்கா பணத்தை வைங்க. அப்படி இல்லைன்னா இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும். ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்க உடனே மீனா இருந்துகிட்டு, சார் அதான் அவளே நடந்தது எல்லாத்தையும் சொல்றல, அப்படி இருக்கும்போது எதுக்காக சார் அம்மா என் தங்கச்சி மேலேயே பழி போட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அருணும், இங்க பாருங்க சார், அதான் என்னோட ஒய்ஃப் சொல்றால, இந்த மாதிரி பணத்தை யாரும் திருடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் என் ஒய்ஃப் கிடையவே கிடையாது. தேவையில்லாம அவ மேல பழிய போட்டு பேசாதீங்க. இப்ப என்ன சார், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளவு தானே? போய் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க. இப்ப என்ன, பணத்தை எடுத்துக்கிட்டு போனவன் திரும்ப வந்துடுவா போறான். நீ வா சீதா, நாம போகலாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் ரொம்ப கோபத்தோட மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் முத்து போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த மேனேஜரோட ரூமுக்கு வராரு. இதுக்கு அவசியமே கிடையாது, பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டே அந்த ரூமுக்குள்ள வந்ததும் இங்க மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னங்க, நீங்க எப்படிங்க? எல்லாம் சொல்ற மீனா, அவனுங்களை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல அந்த ஆட்டோல இருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு போனவனுங்களை இங்க போலீஸோ உள்ள கூட்டிட்டு வராங்க. வந்த ரவுடிங்களை பார்த்ததும் இங்க ஆட்டோக்காரனும் சீதாவும், சார் இவனுங்க தான் சார், இவனுங்க தான் என்னையும் இவரையும் அடிச்சு போட்டுட்டு 5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிக்கிட்டு போனது. டேய் ராஸ்கல், எங்கடா இருந்தீங்க? என் பணத்தை கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட எமோஷனலா அங்க ரவுடிங்களை பார்த்து சீதா கத்திக்கிட்டு இருக்க உடனே முத்து இருந்துகிட்டு, சீதா இப்போ எதுக்காக நீ கவலைப்படுற? உன் பணம் கிடைச்சிருச்சு. அது எப்படி என்ன மீறி அவனுங்க போயிடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்க மேனேஜர் இருந்துகிட்டு, என்ன சார், பணத்தை திருடிக்கிட்டு போற மாதிரி திருடிக்கிட்டு போயிட்டு இப்போ பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீங்களே ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேனேஜர் முத்துவை பார்த்து கேட்க முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்து ஓங்கி பலார்னு மேனேஜரோட கண்ணத்திலே ஒரு அறை கொடுக்குறாரு. உடனே அங்க மேனேஜர் இருந்துகிட்டு, யோ என்னையா என்னையே கை நீட்டி அடிக்கிற? நான் யாருன்னு தெரியும்ல, இந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜர். இப்ப நினைச்சா கூட உங்க எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு உள்ள தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சீன் போட்டு ஆடிக்கிட்டு இருந்த மேனேஜரை மறுபடியும் முத்து ஓங்கி பலார் பலார்னு அறை கொடுக்குறாரு. டேய் என்னடா, நீயே பணத்தை ஆளுங்களை வச்சு திருடிட்டு என்னமோ சீதா மேல நீ பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. நீயா உன் வாயில இருந்து உண்மையை சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ சொன்னல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுவனு, அதையே நாங்க திரும்ப பண்ணுவோம். சொல்லிட்டேன், ஜாக்கிரதை. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்து மேனேஜரை பார்த்து பேச, என்னது நானா? நான் எந்த பணத்தையும் ஆளை வச்சு திருடலையே. என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திக்கி திணறி அப்படியே பதட்டத்தோட பேசிக்கிட்டு இருக்க. ஓ, நீ அப்போ உண்மையை சொல்ல மாட்ட அப்படிதானே? சொல்ல வேண்டியவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க. சார் உள்ள வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்றுகிட்டு இருந்த இன்ஸ்பெக்டரை முத்து கூப்பிட இன்ஸ்பெக்டர் உள்ள வராரு. உள்ள வந்த இன்ஸ்பெக்டரோ அங்க இருந்த மேனேஜரை பார்த்து ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்து, டேய் உண்மையை சொல்லுடா, இவன் தானடா உங்ககிட்ட பணத்தை கொடுத்து சீதா பணத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க, அவங்க கிட்ட இருந்து பணத்தை திருடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னது இவன் தானே? பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்கடா அப்படின்னு வந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருந்த ரவுடிங்களை பார்த்து கேள்வி கேட்க உடனே அங்க இருந்த ரவுடிங்களும் பயந்துகிட்டு, ஆமா சார், இவர் தான் சார்,
சீதாவை எப்படியாவது வேலையில இருந்து தூக்கணும். அந்த 5 லட்சம் ரூபாய் நான் பணத்தை கொடுத்து அனுப்புறேன். எப்படியாவது அந்த பணத்தை திருடுற மாதிரி திருடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் தான் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்த ரவுடிங்க அங்க மேனேஜர் மேல பழிய போட, உடனே எங்க மேனேஜருக்கோ அப்படியே பதட்டமாயி அப்படியே நிக்கிறாரு. உடனே முத்து இருந்துகிட்டு, டேய் அவனுங்களே உண்மையை சொல்லிட்டானுங்க, சொல்லுடா எதுக்காக சீதா மேல இப்படி ஒரு பெரிய பழிய போடணும்னு நினைச்ச, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை பார்த்து இங்க முத்து கோபத்தோட கேட்க, உடனே இன்ஸ்பெக்டரோ, டேய் கேக்குறாங்களே என்னமோ மங்குனி மாதிரி அப்படியே நின்னுக்கிட்டு இருக்க, சொல்லுடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்ட, உடனே அங்க மேனேஜரோ எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் மன்னிச்சிடுங்க சார், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இங்க வேலை தேவைப்பட்டது. அந்த பொண்ணுக்கு எப்படியாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேல இடத்துல டாக்டர் கிட்ட பேசியிருந்தேன். ஆனா அவங்களோ இப்போதைக்கு வேக்கன்சி ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது இந்த சீதாவை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிலேஷன்ல ஒரு பொண்ணை இங்க வேலையில அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன் சார். அதனாலதான் சீதா மேல பழிய போட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிரு சீதா அப்படின்னு அங்க இருந்த மேனேஜர் எல்லா உண்மைகளையும் சொல்லி சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, உடனே மீனாவோ அங்க முத்துக்கிட்ட, என்னங்க எல்லாம் சரிதான், இந்த ஆளு சீதா மேல பழிய போட்டது பெரிய தப்பு தான். அந்த உண்மை எப்படியோ வெளியே வந்துருச்சு. ஆனா இந்த ரவுடிங்களை நீங்க எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க, எனக்கு அங்கதான் குழப்பமா இருக்கு அப்படின்னு மீனா முத்துவை பார்த்து கேட்க, மீனா அங்கதான் நீ நிக்கிற, இங்க பாரு, நான் என்ன தெரியுமா பண்ணேன், கார் ஓட்டிக்கிட்டு சவாரிக்காக போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு இவனுங்க நேரா வண்டி எடுத்துக்கிட்டு வந்து 2 வீலர்ல அப்படியே என்னோட கார்ல இடிச்சிட்டானுங்க. இடிச்சிட்டு விழுந்ததும் இல்லாம அவனுங்க ஏதோ பேக்ல பணம் வச்சிருந்தானுங்க போல, அதுவுமே கீழே கொட்டிடுச்சு. எனக்கு அந்த இடத்துல தான் சந்தேகமா இருந்தது, இவனுங்க மூஞ்சுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே, எப்படியாவது இவனுங்களை பிடிச்சி ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இவனுங்களை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போய் விட்டேன். விட்டதுல அங்க இருந்த இன்ஸ்பெக்டரோ இவனுங்களை நல்லா அடி வெளுத்து வாங்கினாரு. அப்புறமா தான் இவனுங்க வாயால எல்லா உண்மையும் வந்துச்சு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்த மேனேஜர் தான் அங்க இருந்த பொண்ணை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எங்களை வச்சு திருட சொன்னாருன்னு இவனுங்க சொன்னாங்க. அந்த பணத்தை அந்த பொண்ணுகிட்டயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நாங்களும் இவன் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது இது சீதா தானு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, என்னங்க உண்மையாலுமே உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. எப்படி சந்தேகப்பட்டு எப்படியோ சீதாவோட இந்த வேலையை நீங்க காப்பாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா முத்துக்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க சீதாவுக்கோ அப்படியே குற்ற உணர்ச்சியோட நின்னுக்கிட்டு இருக்காங்க. என்ன சீதா, உனக்கு உன் வேலை கிடைச்சிருச்சுல, இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமா நான் இருக்கேன் அப்படின்னு முத்து சொல்ல கேட்ட சீதாவோ அப்படியே அழுதுகிட்டே நின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து சீதாவோட கைய பிடிச்சு, ஏ சீதா எதுக்காக இப்ப நீ குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சீதாவை பார்த்து கேட்டதும் சீதாவோ, இல்ல மாமா, உங்களை நான் புரிஞ்சுக்காம மேலதான் தப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் உங்களை போய் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அக்கா கிட்ட சண்டை போட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, உடனே அங்க இருந்த அருணோ, என்ன சீதா பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்போ நீ உன் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, அப்போ என் மேலதான் தப்புன்னு நீ சொல்ல வரியா, இங்க பாரு, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்தே நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க பாரு, நீ இப்படி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, வா சீதா நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் இங்க சீதாவை வீட்டுக்கு கூப்பிட, ஆனா சீதாவோ அருணோட கைய உதறி தள்ளிட்டு, இல்லங்க நான் தான் அன்னைக்கு புரிஞ்சுக்காம என் மாமா மேல கோவப்பட்டுட்டேன், நீங்க உங்களோட கடமைக்காக அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணவனை நீங்க துரத்திக்கிட்டு போய் பிடிக்கிறதுக்காக பாத்தீங்க, ஆனா என் மாமா கீழே அடிபட்டு கிடந்தவங்கள எப்படியாவது காப்பாத்தணுங்கிற மனித நேயத்தினால அவரு போயிருக்காரு. இப்ப கூட யாரோ நினைச்சுதான் ஏதோ ஒரு பணத்தை நினைச்சுதான் இப்போ காப்பாத்தி எடுத்துட்டு வந்து ஒரு பொண்ணு கிட்ட கொடுக்கணும்னு வந்திருக்காரு. யாருன்னே தெரியாம தான் வந்திருக்காரு. கடைசியில பார்த்தாதான் தெரியுது அது என் மாமா எனக்காக போராடி இந்த பணத்தை மீட்டுட்டு வந்திருக்காரு. நீ எதுவுமே என் மாமாவை பத்தி புரிஞ்சுக்காம இப்படி வான்னு சொல்லி அவர் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னால வர முடியாதுங்க. என் மாமா கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு தான் வருவேன். மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அருணை எதிர்த்து இங்க முத்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, சீதா இந்த முத்து எதிரில என்ன அவமானப்படுத்தி பேசுறியா, இங்க பாரு, நான் மட்டும் டியூட்டில இருந்திருந்தா கண்டிப்பா உன் பணத்தை நான் மீட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்.
ஏதோ டியூட்டில இல்லாததுனால என்னால முடியல. அதுக்காக இவன் எதிர்ல என்ன அசிங்கப்படுத்தி பேசுறியா? ஆஃப்டர் இவன் டிரைவர். இவன் வண்டி ஓட்டிட்டு போனதுனால தானே அந்த ரவுடிங்க வண்டி எடுத்துட்டு போய் அந்த கார் மேல இடிச்சதுனால தானே பணம் உனக்கு கிடைச்சது. ஆஃப்டர் இவன் ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு அருண் முத்துவ பார்த்து கேவலமா பேச, உடனே அங்க இருந்த மீனாவுக்கு பயங்கர கோவம் வந்து, அருண் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என் புருஷனை டிரைவர்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. டிரைவருங்கிறது எவ்வளவு புனிதமான தொழில்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் திருடல, யாரோட பணத்தையும் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கல, யாரையும் ஏமாத்தல. அவரோட வாழ்க்கையில அவர் உழைச்சு முன்னேறி வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என் புருஷனை மத்தவங்க முன்னாடி கேவலமா பேசுற வேலையை நீங்க வச்சுக்காதீங்க அருண் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா அங்க அருணை பார்த்து பயங்கர கோவத்தோட பேச, உடனே இங்க சீதாவுக்குமே கோபம் வந்து அருணை பார்த்து, அருண் என்ன அருண், என் மாமா எவ்வளவு புனிதமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தேவையில்லாம ஏன் முன்னாடியே என் மாமாவை பத்தி கேவலப்படுத்தி பேசுறீங்க. முதல்ல நீங்க வாங்க அருண். அவர் இப்படிதான் மாமா, தயவு செஞ்சு அவரையும் என்னையும் மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த வேலையை மறுபடியும் மீட்டு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட நன்றி சொல்லிட்டு சீதா அங்க இருந்து கிளம்புறாங்க.